நம்ம வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்குமே கொனிச்சிவா மற்றும் அரிகாத்தோ கோசைமாஸ். லாஸ்ட் சாப்டர்ல, அதாவது சாப்டர் 11ல என்னதான் ஹிமாரி பீஸ்ட் மோடுக்கு போய் ஹிமாரியும் குராமாவும் ஒண்ணு சேர்ந்து ஜூராவை எதிர்த்து நின்று இருந்தாலும் ஜூராவை அவங்களால தோக்கடிக்க முடியாம திணறி போயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் சாரடா ஹிடாரியோட சிடோரியில சிக்கி ஹிடாரி கையால கிட்டத்தட்ட சாக போயிருப்பா. அப்போ அங்க பொருட்டு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து ரெண்டு பேரையுமே ஒரே நேரத்துல காப்பாத்தி ஹிடாரியோட கையை துண்டா வெட்டி வீசிட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி ஹிடாரிய பாக்குறதோட லாஸ்ட் சாப்டரை முடிச்சிருப்பாங்க. ஒரு கம்ப்ளீட் நிஞ்சாவே அந்த இடத்துல போர்ட்டோவை காமிச்சிருப்பாங்க. பயங்கர ரூத்லெஸ்ஸா இருந்துச்சு இந்த சீன். போர்ட்டோ டு ப்ளூ வார்டெக்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கூஸ்பம் சீனா அந்த மொமெண்ட் அமைஞ்சிருக்கும். இது அனிமியா வரும்போது சும்மா அல்லுலாம் செதறும். ஒருவேளை அனிமி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எபிசோட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி மூவியா ரிலீஸ் பண்ணா இந்த சீன் வரும்போது தியேட்டர்ல சும்மா தீயா இருக்கும். லாஸ்ட் சாப்டர் பார்க்காதவங்க நம்ம சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோவும் புரியும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். அடுத்து இந்த சாப்டர், அதாவது சாப்டர் 12. சம்பவ இடத்துக்கு வந்து ஹிடாரி கையை வெட்டினதுக்கு அப்புறம் ஹிடாரிக்கும் பொருட்டோக்கும் இடையில நடக்கிற அந்த பயங்கரமான சண்டை. அந்த சண்டையில பொருட்டோக்கு உறுதுணையா நின்று ஹிடாரியை எதிர்த்து சண்டை போட்டவங்க யாரு, கடைசியில இந்த சண்டையில யார் ஜெயிச்சா அப்படின்னு கம்ப்ளீட் ஆக்ஷன் பேக்கடா இருக்க போகுது இந்த சாப்டர். மேக்ஸிமம் பொருட்டோக்கும் ஹிடாரிக்கும் நடக்கிற அந்த சண்டையை மையப்படுத்தி மட்டும்தான் இந்த சாப்டர் இருக்க போகுது. அதுவும் இல்லாம இந்த சாப்டர் படுபயங்கர வேகமா போகும், சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி ஃபீலாவும் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாஸ்டாலஜிக் எபிக் சீன் ஒன்னு ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க. அதுதான் இந்த சாப்டரோட பூஸ்டிங் பாயிண்ட். சும்மா தரமா இருக்க போது. மறக்காம ஃபுல் வீடியோவும் பாருங்க. அப்படியே பேசிக்கிட்டே சாப்டருக்குள்ள போயிடலாமா? ஓகே ஜுலோபிஸ், கெட் ரெடி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். யோயிக்கி தென்காய்無料空襲போர்ட்டோ ஹிடாரி கையை வெட்டிட்டு அவன் முன்னாடி எதிர்த்து நின்றுட்டு இருக்கான். எல்லாருமே அவனோட வரவை மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. போர்ட்டோ கையில வச்சிருந்த ஹிமாரியை இறக்கி கீழே வச்சுட்டு, மாஸ்டர் கோனோஹமாரு, ஹிமாரியை பாதுகாப்பா பாத்துக்கோங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஹிடாரி இன்னொரு கையை வெப்பனா மாத்தி போர்ட்டோவை வெட்ட வர்றான். ஆனா போர்ட்டோ அதை கண்ணால கூட பார்க்காமலே கெட்டானவ வச்சு பிளாக் பண்ணிட்டு அப்படியே திரும்பி வின்ஸ்டர் பிரேக் த்ரூ அப்படின்னு உடிச்சு ஹிடாரி வயிற்றுல இறக்கிடுறான். அவனும் அடிச்சு அடியில பறந்து போன வேகத்துல கிளாமார்க்க வர வச்சு அங்க இருந்து தப்பிச்சிடறான். இன்னொரு பக்கம் கவாக்கியும் டெல்டாவும் ஜூரா இருக்கிற லொகேஷன் வந்து பாக்குறாங்க. அங்க பொருட்டோவும் இல்ல, ஹிமாரியும் இல்ல, ஜூரா மட்டும்தான் நிக்கிறான். பொருட்டோவோட ஆரா இப்போ வேற லொகேஷன்ல இருக்க மாதிரி சென்ஸ் ஆகுது. அநேகமா அவ ஸ்பேஸ் டைம் நின்றுச்சுவா தான் பயன்படுத்தி இருக்கணும். அவன் இப்போ டீம் 10 முதல்ல எதிரிங்க கூட சண்டை போட்ட அந்த இடத்துல தான் இருக்கான். ஹிமாரி டீம் 10 இங்க இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. சென்சுரி, நான் சொல்றது கேட்டுச்சா? அவங்க எல்லாம் இப்ப எங்க பாதுகாப்பா இருக்காங்களா? டீம் 10 இப்ப நியூ டிஸ்ட்ரிக்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பலத்தை காயமடைஞ்சிருக்காங்க. ஹிமாரி இப்ப கோனாமர் சாராவும் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறதா தெரிய வருது. முட்டவும் அங்கதான் இருக்கான். அவங்க சொன்னது கேட்டுச்சா கவாக்கி? அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க இங்க கவாக்கி ஜூராவே பாத்துட்டு இருக்கான். ரொம்ப சிவையே இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் பொருட்டோ இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்க சாரடா பலமா அடிபட்டு மெல்ல எந்திரிச்சு நிக்கிறா. சுமேரியால எந்திரிக்க கூட முடியல, எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணலாம்னு காத்துட்டு இருக்க பொருட்டோ? எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க வந்து நின்றுட்டு இருக்க. நீ ஒரு குற்றவாளின்னு உனக்கு தெரியும்ல. நிறுத்துக்க மாஸ்டர் கோனோஹமாரு. பொருட்டோ இப்ப இங்க வரலன்னா நான் இன்னும் செத்துருப்பேன், இல்லைன்னா அதை விட மோசமா ஏதாச்சும் நடந்திருக்கும். நீங்களே இதை பாத்தீங்கல்ல, அவ சொல்றது சரிதான் அப்படிங்கிற மாதிரி கோனோஹமாரு பொருட்டோக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். கவனமாரு, வந்திருக்கிற எதிரி கோடு மாதிரி ஈஸியா கிளாமார்க்க யூஸ் பண்ணக்கூடியவன். எப்போ இங்க இருந்து வருவான்னு தெரியாது. ஆமா, அப்படிதான் தெரியுது. ஹே, நீ சென்சுரியோட சேர்ந்தவன் தானே? கொஞ்சம் கிளாமாக்ஸ் மேல முழு கவனத்தை வைக்கிறியா? கிளாமாக்ஸ்ல சின்ன அசைவோ இல்ல சக்கரால் எதுவும் மாற்றம் தரிச்சாலோ எனக்கு உடனே தகவல் கொடு. என்னது, நீயே ஒரு துரோகி? எனக்கு உத்தரவு போட உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்ல. பொருட்டோ, இப்போதைக்கு வந்திருக்க எதிரியோட டார்கெட் முழுசா சாரடா மேல மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க கோனோஹமாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சாரடாவை பார்த்த அடுத்த நிமிஷத்துல இருந்து கோனோஹமாரு கூட அவன் கண்டுக்கல. சாரடாவை நோக்கி மட்டும்தான் அவன் முழு தாக்குதல் இருக்கு. அவன் என்னை டிவோர் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தான். அதுவும் இல்லாம அவளோட மூஸ் எல்லாமே அப்பாவோட மூஸோட ஒத்து போகுது. என் அப்பா மரமா மாறினதுக்கு இவளுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்குமா? என்னது, மரமா மாறிட்டாரா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்ற அந்த மரம் மோகிக்கு நடந்துச்சு மாதிரியா? இங்க வந்திருக்கவன் ஓல்டு மேன் சாஸ்கியோட சக்கராவை உட்கொண்டவன். ஆனா அதுக்காக அவர் இவனை நினைச்சுக்க வேணாம், இவனை தாக்காமலும் இருக்க வேணாம். வந்திருக்கிறவனோட கதையை முடிக்கிறதுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. அப்பதான் மாஸ்ட், அதாவது ஓல்டு மேன் சாஸ்கியோவை காப்பாற்ற முடியும். இவன் என்னடா சொல்றான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? உனக்கு எப்படி இதை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு பொருட்டோ? உங்களை கவனமா இருக்குன்னு சொன்ன மாஸ்டர் கோனோஹமாரு, இல்லனா செத்துருவீங்க. ஹே, கிளாமார்க்ல சக்கராவோட அசைவு தெரியுது. பதட்டப்படாத, பொறுமையாரு. எங்க தெரியுது? என்னால தெளிவா சொல்ல முடியல, ஏன்னா எல்லாத்துலயும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இருந்த எல்லா கிளாமார்க்ல இருந்தும் கிளா கிரிம்ஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ எல்லா கிளா மான்ஸ்டர்ஸும் அவங்கள சுத்த போட்டுருச்சு. அப்ப இதுதான் விஷயமா?
சாரடா நான் இருக்கிற எல்லாரையும் வெட்டி வீசி அதுங்களோட எண்ணிக்கையை குறைக்க போறேன். நீ தான் அவனோட டார்கெட்டுக்கும் போது உன்னை நோக்கி உங்ககிட்ட வர மான்ஸ்டர்ஸோட மட்டும் நீ சண்டை போட்டா போதும். புரிஞ்சுது? சுவேரி இங்க வா, நம்ம இவங்களை விட்டு தள்ளி போய் ஆகணும். இப்போ பேட்டில்ல பொருட்டோவும் சாரடாவும் மட்டும்தான். மத்த எல்லாரும் விலகி போயிட்டாங்க. பொருட்டோ அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் சரமாரியா வெட்டி வீசிட்டு இருக்கான். அப்போ சாரடாவை நோக்கி ஒரு மான்ஸ்டர் ஓடி வர அதை சாரடா ஓங்கி உதைக்கும் போது அந்த மான்ஸ்டரோட கிளாமார்க்ல இருந்து ஹிடாரி வெளியே வந்து சாரடாவோட காலை பிடிச்சிடறான். பிடிச்சது மட்டும் இல்லாம கையை மரமா மாத்தி அவளை மொத்தமா லாக் பண்ணி பாக்குறான். அப்போ தூரத்துல இருந்த பொருட்டோ அந்த கிளாகிரிமோட கழுத்தாமட்டிலே ஷுரிக்கனை வீசி பிளையிங் தண்டர் கார்டை கேஸ் பண்ணி கண்ணு மிக்கிற நேரத்துல கிளாகிரிமுக்கு மேல டெலபோர்ட் ஆகி ஹிடாரியோட முதுகுலயே ரசிங்கனை இறக்குவான் பாருங்க. வக்காளி தரமான மொமெண்ட். இந்த எபிக் நாஸ்டாலஜிக் சீனை ஒரு நிமிஷம் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டான். The yellow flash of the leaf மினாட்டோ நமிகாசேவோட அந்த அட்டாக் சும்மா தரமான செய்கை. yellow flashோட பேர் என்ன, சும்மாவா என்ன, ரத்தத்திலே ஊர்னு வீரமாச்சு. ஹிடாரியோட பாதி உடம்பு செதர்ன நிலைமையில அவன் அங்க இருந்து மறைஞ்சிடறான். சே, அவன் ஹீல் பண்ணிக்க போயிட்டான். இந்த பக்கம் ஹிடாரி டிவைன் ட்ரீக்குள்ள அந்த கியூப் மூலமா வந்துடுறான். அப்போ பின்னாடி இருந்து அந்த டிவைன் ட்ரீயோட விழுதுகள்லாம் அவனோட அட்டாச் ஆகி அவனை முழுசா ஹீல் பண்ணிடுது. அவன் மறுபடியும் கிளாமார்க் மூலமா கோனாவோக்குள்ள ரிட்டர்ன் ஆகிடுறான். அப்போ சாரடாவையும் பொருட்டோவையும் சுத்தி ஏகப்பட்ட கிளாமார்க்கை வர வச்சுட்டு திரும்ப மறுபடியும் உள்ள போயிடுறான். இப்ப எந்த கிளாமார்க்ல இருந்து அவன் வருவான்னே அவங்களால சொல்ல முடியாது. பொருட்டோ நீ வேணா மேல இருந்து அவனை தாக்கு, நீ கீழே இருந்து அவனை பாத்துக்கிறேன். இவன் மறுபடியும் வந்தானா ரசிகனால இன்னொரு முறை அவன் தாக்கிரு. இல்ல, என்னால முடியாது. நான் இப்போ மேல போறதா இல்ல, நான் இப்போ உசிகியோவை யூஸ் பண்ண போறேன். அதோட முழு சக்தியை பயன்படுத்தி ஒரே அடியில் அவனை கொல்ல போறேன். என்னது உசிகியோவா? அப்படின்னா என்ன? சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸோட ஆற்றல் இந்த பூமியோட சுழற்சியோட கம்பைன் ஆகி உருவாகிற ஒரு சக்தி. அத பிளானட்ஸ் சக்கரான்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு உசிகியோன்னு பேர் வச்சிருக்கேன். அதுதான் என்னோட புது ரசிங்கான். அந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணி ஒரே அடியில் அவனை தப்பிச்சு போக விடாம அவனை கொல்ல முடியுமா? கண்டிப்பா. நான் தயங்காம அடிச்சேன்னா கன்ஃபார்ம் அவன் காலி ஆகிடும். ஏன்னா ஒசியோட பவருக்கு எல்லையே கிடையாது. ஆனா அந்த பிளானட்டரி சக்கராவை நான் உருவாக்கணும்னா அதுக்கு என்னோட 2 காலும் தரையில இருந்தே ஆகணும். பூமியில இருந்து நேரா அந்த சக்தியை நான் எடுக்கிறதால என்னால இப்போதைக்கு மேல பறக்க முடியாது. அவனை ஒரே அடியில சாய்க்கணும்னா நான் கொஞ்சம் பொறுமையா நிதானமா அசையாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனை சுத்தி உசியோ உருவாக்க ஆரம்பிச்சிடறான். இப்படி இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்க கேப்ல பொருட்டோக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிளாமார்க்ல இருந்து ஹிடாரி சிடோரிய பொருட்டோ மேல இறக்க பாக்குறான். ஆனா அதை முன்கூட்டியே பார்த்த கொனோமாரு குறுக்க பாஞ்சு ரசின் பேரியர் அப்படின்னு ஒரு ஷீல்ட உருவாக்கி பொருட்டோவை காப்பாத்திடுறான். மாஸ்டர் கொனோமாரு, ஹே, உங்களை நான் ஹீமாரியை பார்த்து சொன்ன நினைக்கிறேன். நான் என்ன செய்யணுங்கிறத நான் முடிவு எடுத்துக்கிறேன். நன்றி. நீ இப்ப தேவையில்லாம என்ன கம்ப்ளைண்ட் பண்றதை நிறுத்திட்டு அந்த ஜுட்சுவை ரெடி பண்ற வேலையை பாரு. இவங்க இங்க அசந்த கேப்ல சாரடாக்கு பின்னாடி ஹிடாரி வந்து அவளோட கையை மரமா மாத்தி சாரடாவை அப்படியே தூக்கிட்டு கிளாமார்க்குள்ள போக பாக்குறான். அப்போ சாரடா சிடோரி ஸ்டிம்னு ஒரு ஜுட்சு அவன் மூலமா பாஸ் பண்ணி அது ஹிடாரியை மட்டும் அஃபெக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டான். அவன் அந்த அட்டாக்ல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள அவளை பிடிச்சிருந்த அந்த கையை அப்படியே இழுத்து அவனை வெளியே தூக்கி வீசுறா. பொருட்டோ இப்போ இல்ல, உண்மையை சொல்லணும்னா நான் இன்னும் அதை பெர்ஃபெக்டா மாஸ்டர் பண்ணல. ஆனா இப்போ இல்லைன்னா எப்பவும் அதை பண்ண முடியாது. அப்போ சாரடா தூக்கி போட்டு ஏரல் பறந்துகிட்டு இருக்கிற ஹிடாரியோட நடு நெஞ்சிலேயே உசிகிகோ ஏத்தி ராசிங்கன் உசிகிகோன்னு சொல்லி பூமியில பிரஷர் கொடுத்து ஒரு திருவாம் பாருங்க. அந்த இடமே சூறாவளி வந்த மாதிரி பெரிய சுழல் ஒண்ணு உருவாகி அந்த சுழல்ல சிக்கி அவன் உடம்பு சின்ன பின்னமா சிதறி கீழே விழுகுது. அவன் உடம்புல பாதிய காணோம். அந்த சுழல்லே பாதி கரைஞ்சு போச்சு. கீழே விழும்போது கிளாமார்க்கை யூஸ் பண்ணி தப்பிச்சிடலான்னு பாக்குறான். ஆனா திடீர்னு அந்த கிளாமார்க் சுருங்கி போயிடுது. என்னடான்னு பார்த்தா கவாக்கி தான் அந்த கிளாமார்க்கை எரேஸ் பண்ணிருக்கான். வந்தவன் எங்கேயும் அவன் தப்பிச்சிடக்கூடாதுன்னு கவாக்கி அவன் கையை மரமா மாத்தி அவனை லாக் பண்ணிடுறான். ஹே, நீ வழியில துடிக்கிற மாதிரி தெரியுது, அந்த வழியில இருந்து உனக்கு விமோச்சனம் வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிடாரிய மொத்தமா எரிச்சிடறான். நல்ல வேலை செஞ்ச கவாக்கி. அப்போ ஹிடாரிய பீஸா ஆக்குனதுல அந்த துகள்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஃப்ரூட் மாதிரி உருவாகி கீழே விழுகுது. அதை பொருட்டோ பிடிக்கிறான். என்ன கருமு அது? அப்போ பொருட்டோ அவன் கழுத்துல இருக்கிற டோட் மூலமா கசின் கோஜிட்டு கேட்கறான், உங்களுக்கு உறுதியா தெரியுமா இதானா அது? கன்ஃபார்ம், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நான் முன்னாடி பார்த்த அதேதான், இதுதான் அப்படின்னு கோஜி சொன்ன உடனே அங்க இருந்து பொருட்டோ கிளம்புறான். அப்போ கவாக்கி அவனை தடுத்து, நில்லு, இது என்னன்னு கேக்குறேன்ல, சொல்லு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுதான் மரமா மாறி இருக்கிற என்னோட மாஸ்டர் சாஸ்கேவை காப்பாத்த போறது. இப்ப என்ன போக விடுறியா? இல்லைன்னா நான் உன்னோட கையை வெட்டி வீசிட்டு போகவா? உனக்கு இதெல்லாம் யாரோ சொல்லியிருக்காங்க. யார் உனக்கு இதெல்லாம் சொன்னது? சொல்லு அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கையில திடீர்னு ஒண்ணு பொருட்டோ நெஞ்ச தொலைச்சிக்கிட்டு போகுது. பொருட்டோ நில குழஞ்சு கீழே விழுந்துடுறான். சாரடா கோனாமாரு சுமேரி எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க அவனுக்கு என்ன ஆச்சுன்னு. டெல்டா, நிலவரம் என்ன? அப்போ இங்க ஹீமாருக்கு ஜூராக்கும் சண்டை நடந்த இடத்துல இருந்து ஜூரா அப்படியே மேல பறந்து அவனோட கண்ணு வழியா மைன்யூட்டான பீஜு பாம அவ்வளவு தூரத்துல இருந்து பொருட்டோ நெஞ்சில இறக்கிருக்கான். அவனோட ஆபத்தான ஏரியாவை மிஸ் பண்ணிட்டேன். ஜூராக்கு கொஞ்சம் தள்ளி பக்கத்துல பறந்துட்டு இருந்த டெல்டா
நிஜமாலேவா இவ்வளவு தூரத்துல இருந்தா இப்ப அந்த அட்டாக் பண்ணா இந்த போல்டோ கீழே விழுந்து கிடக்க பக்கத்துல அந்த தான் பல்பும் விழுந்து கிடக்குது. அதை பார்த்த சாரடாக்கு போல்டோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை வச்சுதான் மாஸ்டர் சாஸ்கேவை காப்பாற்ற முடியும்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அது வேற யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்னு வேகமா அதை ஓடி போய் எடுக்க பாக்குறா. திடீர்னு அவ கையிலையும் ஜூரா பீஸ்ட் பாம்பை ஷூட் பண்ணிடுறான். கண்ணு கெட்டினது கை கெட்டலங்கிற மாதிரி கண்ணு முன்னாடி இருக்கு, ஆனா அவளால அதை தொடக்கூட முடியல. திடீர்னு அந்த தான் பல்ப் ஏர்ல பறக்குது. என்னடா அது அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. அது பறந்து நேரா ஜூரா கைக்கு போயிடுது. அவனுக்கு தான் பல்பை பத்தி முன்னாடி தெரிஞ்சிருக்கு. அவன் நான் நினைச்சதோட ரொம்ப ஆபத்தானவனா இருக்கான். இதுக்கு மேல காலதாமதம் செய்யக்கூடாது. போதும், கவாக்கி ஒருத்தனை நாங்க டிவோர் பண்றதுக்கு போதுமானவனா இருப்பான். நான் முடிவு பண்ணிட்டேன், நீ இனிமே உயிரோட இருக்க கூடாது. போல்டோக்கு தான் பல்பை பத்தி தெரியுங்கிறது இப்ப ஜூராக்கும் தெரிஞ்சு போச்சு. மத்த சிஞ்சுஸ்க்கு கூட தெரியாத ஜூராக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த தான் பல்ப் டாப் சீக்ரெட் இப்ப போல்டோக்கு தெரிஞ்சதால அவனை கொன்னே ஆகணும்னு ஜூரா முடிவு பண்ணிட்டான். சிஞ்சுஸோட பெரிய வீக்னஸே இந்த தான் பல்ப் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா எந்த காரணத்துக்காகவும் போல்டோ கொல்லக்கூடாது அப்படின்னு தான் இருப்பாங்க இந்த சிஞ்சுஸ். காரணம் அவன் ஒரு ஒட்சுசுகி. இவங்களை பொறுத்தவரை அவன் ஒரு வேல்யூபிளான ஒரு பொருள். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் இல்ல. வெட்ட போற ஆட்டை பார்த்து கவனிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இன்னைக்கு அந்த ஆடாலே நம்ம எல்லாருக்கும் ஆபத்துங்கும் போது எப்படியும் கொல்லதான் போறோம். அதை எப்ப கொண்டா என்ன, நமக்கு தான் ஆல்டர்னேட்டா கவாக்கின்னு இன்னொரு ஆடு இருக்கே, அதை பலி கொடுத்துருவோம் அப்படின்னு போல்டோ ரொம்ப டேஞ்சரானவன், அவனை சீக்கிரமா கொன்னே ஆகணும், இல்லைன்னா நமக்கு தான் ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு கங்கனை கட்டிட்டான் ஜூரா. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. இந்த வீடியோ அப்படின்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RK. பை பை ஷினோபிஸ்.